அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக அதாவது டிஎன்பிசிக்கே இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க, எந்த ஐடியாவுமே இல்லை, ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறதா இல்லை ஜென்ரல் தமிழ் எடுக்கிறதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ்னா என்ன, ஜென்ரல் இங்கிலீஷ்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணிடுறேன். என்னென்னா, ஜென்ரல் தமிழ் நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக 10th ஸ்டாண்டர்டில் வரைக்கும் கண்டிப்பாக 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் தமிழ் எடுக்கிறது டிஎன்பிசிக்கு ஃபேவரா, ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறது டிஎன்பிசிக்கு ஃபேவரா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, அதுலேயுமே கதைகள் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமர் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, போயம் இருக்குது. பட் எப்படி நம்ம இதை சூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒன்று நம்மளை டிபெண்ட் பண்ணி நமக்கு எந்த சப்ஜெக்டில் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பண்ணுறது. ஜென்ரல் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டெப்த்தாக போகும், சப்ஜெக்ட் ரொம்ப டெப்த்தாக போகும். சமீப காலங்களில் ரொம்ப டஃப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? புக்கெல்லாம் தாண்டியாச்சு. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இல்லை, 12வது வரைக்கும் போய் படித்தாலும் கூட அதை எல்லாரும் படித்து முடிச்சிடுறாங்கங்கிறத டிஎன்பிசி டீம் வந்து கெஸ் பண்ணி அதை தாண்டி தான் கொஸ்டின்ஸு கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கண்டிப்பாக சிலபஸ் மாற்றின அப்புறம் பயங்கர டஃப்பாக கொண்டாந்துருக்காங்க. ஏன்னா ப்ரோஸு போயம் சேர்த்தே வந்து 15 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 85 மார்க்குக்கு. ஆனால் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் அந்த 15 மார்க் கூட வந்த மாதிரி தெரில. ஸோ எல்லாமே கிராமர் பாட்டு, ரீடிங் ஸ்கில்லு, டிரான்ஸ்லேஷனு இதில் தான் வந்திருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே. அப்போ படித்து மனப்பாடம் பண்ணுற விஷயங்களுக்கு டிஎன்பிசி இனிமேல் முக்கியத்துவம் தராது அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கோம். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டெப்த் ஆஃப் நாலேஜ் வேணும் அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் முடிக்கணும். படித்து முடிச்சுட்டு அதை தாண்டி அவுட் சோர்ஸு கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும். அதுதான் ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்க நிலைமை. ஓகேங்களா? ஸோ அவுட் சோர்ஸ்னால் இப்போ எதுக்கு போகிறது அப்படின்னா, அவுட் சோர்ஸ்னால் டக்குன்னு எங்கேயோ இருந்த புக்கெல்லாம் கிடையாது. 6வதுலேருந்து 12வது படிக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் பிஏ லிட்ரேச்சருக்குள்ளே போகிறது பெட்ரு. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நீங்கள் எல்லாருமே அவுட் சோர்ஸ்னே ஏதோ ஒரு பேர் இல்லாத புக்குக்கு போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா 6வதுலேருந்து 12வது படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போயிருப்பாங்க. அதுதான் மேபி. ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்டில் போய் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யாது, அந்த கொஷின் புக்கில் இருக்காது. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழில் படித்தாகணும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்னு வரும்போது முதல் விஷயம் என்னென்னா, 6வதுலேருந்து 10வதுக்குள்ளே படித்தா போதுமானது. அதிகபட்சம் ஜென்ரல் நம்ம சேனல் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக தொடங்கப்பட்டதான். ஸோ அதனால தான் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணதில், லாஸ்ட்டு சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறமும் அனலைஸ் பண்ணதில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்தா போதும். புக்கில் கொடுத்துருக்கத ஒழுங்காக இன்டெப்த்தாக படித்தா போதும். கண்டிப்பாக 100/90க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். நான் கொடுத்த மெட்டீரியல்லே இருந்திருக்கும். லாஸ்ட் டைம் நான் கொடுத்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே 90 கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் டீகோட் பண்ணிட்டேன். இந்த 20 கேள்வி தான் இருக்குது. அந்த 20 கேள்வியும் டீகோட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ஜென்ரல் இங்கிலீஷே முடிஞ்சிருச்சு. அப்போ என்னோட மெட்டீரியலு நான் கொடுத்த பிடிஎஃப் அதை மட்டும் படிச்சிருந்தீங்கனாலே லாஸ்ட்டாக நடந்த இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் 100/90 கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடலாம். அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. நமக்கு ஜென்ரல் தமிழில் இருக்க மாதிரி அவுட் சோர்ஸ் போக வேண்டிய அவசியங்கள் சில இடங்கள்ல இருக்குது. இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் ஒரு சாப்டர் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. 300 வேர்டு இருக்குது. அந்த 300 வேர்டையும் நம்ம படிச்சுட்டு போனாலும் அந்த 300 வேர்டில் என்ன இல்லை, அங்கே கொஸ்டின் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பொதுவான டாபிக் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் ஒரு கரெக்டான ஹார்ட் ஒர்க்கு, கரெக்டான மெட்டீரியல், கரெக்டான அப்ரோச் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் டெஃபினட்டாக 90 மேல் எடுக்கலாம். அதில் நான் ரொம்ப ஷூராக சொல்கிறேன். ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இருக்க நிலைமைக்கு. அதான் ஏன்னா இப்போ இருக்க மனநிலைமைக்கு வந்து ஜென்ரல் தமிழ் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க டிஎன்பிசியை. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட ஓரளவு ஓகே, புக்குக்குள்ளேருந்து எடுத்த வரைக்கும் ஓகே ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்ரல் தமிழோட எண்ணிக்கை எவ்வளவு, ஜென்ரல் இங்கிலீஷோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். ஜென்ரல் தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100க்கு ஒரு 70-80% பேர் ஜென்ரல் தமிழ் தான். அப்போ மீதி இருக்க 20% ஜென்ரல் இங்கிலீஷா. அப்போ பொதுவாகவே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கே வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அங்கே டஃப்னஸை கொடுக்கணும், அங்கேருந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் தமிழை இவ்வளோ டெப்த்தாக கொண்டு போகுது. இங்கிலீஷுமே டெப்த்தாக கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் என்னென்னா, ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் புக்குக்குள்ளே ஸ்டாண்டர்டாக இன்டெப்த்தாக படித்தா போதுமானது. அதுதான் முக்கியமான இதாக இருக்குது. ஸோ ஜென்ரல் தமிழ் வெர்சஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் ஃபைனலாக எல்லாத்துக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கம்ஃபர்டபுள். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு தமிழ் புரியும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் படிச்சிட முடியும் தமிழில் இருந்தால் அப்படிங்கிறது ஓகே. இது ஒரு பேட்டர்ன்.
இன்னொரு பேட்டர்ன் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். இல்லை எனக்கு வந்து ஓரளவு ஒரு 50 இல்லை ஒரு 60% நாலேஜ் ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்குது, நானும் இங்கிலீஷை படிச்சிருக்கேன் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் ஓரளவு புதுசாக அந்த லாங்குவேஜே எனக்கு கஷ்டம், இங்கிலீஷுங்கிறது கஷ்டம் தான், எனக்கு இப்போ எடுத்து பார்த்தாலும் அது எனக்கு கஷ்டம் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிறது தான் நல்லது. அதே சமயம் ஜென்ரல் தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். குரூப் 4 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், எங்கெங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதலாம். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா குரூப் 2 மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் ஜென்ரல் தமிழை கம்பேர் பண்ணுறப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி கேட்டாலும் என் மெட்டீரியல் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, 100க்கு 90 கொண்டாந்துடலாம். இப்போ நடந்த வரைக்கும் எனக்கு கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிட்டேன், கண்டிப்பாக 90 கிராஸ் பண்ணி வருது நான் கொடுத்த மெட்டீரியலில் அப்ரோச் பண்ணும்போது. அப்போ இன்னும் இந்த டைம் இன்டெப்த்தாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது 100ல் 95ஆவது கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஃபைனலாக என்கிட்ட வர்ற வார்த்தை என்னென்னா, சப்ஜெக்ட் கஷ்டம் ஈஸி அப்படிங்கிறத தாண்டி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் உங்களுக்கு எப்படி, இங்கிலீஷ் உங்களுக்கு எப்படி, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தமிழ் நான் தான் சொன்னேன் இல்லையா, தமிழ் எனக்கு வந்து போர்ஷன் அதிகமாக இருந்தாலும் தமிழ் தான் என்னுடைய சரளமான என்ன சொல்கிறது கற்றுக்கிறதுக்கான மொழி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓரளவு இங்கிலீஷும் வரும், எனக்கு வந்து குரூப் 2 மட்டும் இருந்தால் கூட போதும், நான் ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணுங்கள். பெருசாக அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஜென்ரல் இங்கிலீஷில், அப்படி இப்படின்னு நெருப்பை கக்குறதுக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்கானுங்க சில கொஸ்டினில். ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த ட்ராப்பெல்லாம் உடைக்கிறதுக்கு இங்கே பல ஃபார்முலா வச்சுருக்கணும். ஓகேங்களா, அந்த நம்பிக்கை தான் எனக்கு எப்பயும் இருக்குது, அடுத்த எக்ஸாம்னு நம்ம அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா யோசித்து தினமும் முடிவு பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழை பொறுத்தவரைக்கும் போர்ஷன் அதிகம் ஆனால் கம்ஃபர்டபுள், ஏன்னா நம்மளோட ரீஜன் லாங்குவேஜ் தமிழ். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் போர்ஷன் கம்மி, சர்க்கிள் கம்மி, அவுட்லைன் கம்மி, கிராமர் கம்மி, எல்லாமே கம்மி. பட் ஆனால் அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, ஜென்ரல் இங்கிலீஷும் ஓரளவு எனக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த பழக்கமும் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா 15 மார்க்குக்கு தான் படித்து மனப்பாடம் பண்ணுற ஏரியாவே இருக்குது. மீதி எல்லாமே கிராமரு, மீதி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ரீடிங் ஸ்கில்லு, டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் நம்மளுடைய காமன் இங்கிலீஷ் நாலேஜை வச்சு பண்ணுறதான். அது ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ குழப்பிக்க வேணாம். ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்னதை உள்வாங்கிட்டு நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதுக்கப்புறம் இனிஷியேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.